ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அருமையான 7 டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 1 பார்க்கலாம். நம்ம யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போடக்கூடிய புளியை வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீட்டு சிங்கை நம்ம தேய்ச்சி வச்சு நல்லா வாஷ் பண்ண போகிறோம். நம்ம சமைச்சு முடிச்சுட்டு தூக்கி போடுவோம் இல்லையா புளி, அந்த புளியோட சக்கையை இந்த மாதிரி தூக்கி போடாமல் வாஷ் பேசனில் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அழுக்கு இருக்கிற பகுதியிலலாம் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து இந்த பாருங்கள், அந்த துரு பிடிச்ச கரைகள்லாம் இருக்குது பாருங்கள், அதிலலாம் நீங்கள் வச்சு தேய்ச்சிட்டு 5 மினிட்ஸ் விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா சிங்க்கு அப்படியே புதுசு போல் பளிச்சுன்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்காக நம்ம சோப்பு போட்டு வாஷ் பண்ணணும், ரொம்ப அழுத்தி தேய்க்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. இருங்க, நான் வாஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன் எவ்வளோ க்ளீனாக இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சிங்க் எப்படி புதுசு போல் பளிச்சுன்னு இருக்குதுன்னு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். டிப் நம்பர் 2 பார்க்கலாம். நம்ம வீட்டு குழந்தைங்க செவுத்தில் ஸ்கெட்சை வச்சு கிறுக்கி வச்சுருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம என்ன தான் அவங்கள கவனிச்சுக்கிட்டு இருந்தாலும் ஒரு செகண்டில் அந்த வேலை பார்த்துருவாங்க. இப்போ ஸ்கூல் படிக்கிறனால நீங்கள் நான் சொல்கிற டிப்பை ஃபாலோ பண்ணி நீங்கள் அந்த கரைகள், அந்த ஸ்கெட்ச் பென்சிலோடைய கரைகள்லாம் போக்கிடலாம். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய வினிகர் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதை ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த வினிகர் ஒரு 2 ஸ்பூன் அளவு ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்க்ரப்பர் இல்லையா ஸ்பாஞ்சு, அதை வச்சு கொஞ்சமாக அதில் நினச்சி இந்த மாதிரி ஸ்கெட்ச் பென்சில் இருக்கிற பகுதி, பென்சிலில் இல்லை பெண்ணால் கிறுக்கியிருப்பாங்க அந்த பகுதிகளெல்லாம் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து லைட்டாக தேய்ச்சி விடுங்க. அது அந்த ஸ்கெட்ச் பென்சிலோடைய கரைகள்லாம் ரொம்பவே ஈஸியாக க்ளீன் ஆயிரும். இருங்க, நான் உங்ககிட்ட காட்டுறேன். இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய குழந்தை ஸ்கெட்ச் பென்சிலால் கிறுக்கிட்டாங்க. நான் அதை அழித்து காட்டுறேன் எவ்வளோ க்ளீன் ஆகுதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். குழந்தைங்க வச்சுருக்கிறவங்களுக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செவுரு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் ரொம்பவே நீட்டாக இருக்குது பாருங்கள். டிப் நம்பர் 3 பார்க்கலாம். நம்ம ஜாமான் கழுவிக்கிட்டு இருக்கும்போது வாஷ் பேசன் டக்குன்னு அடைச்சிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், இது ரொம்பவே ஈஸியான டிப்பு தான். ஆனால் இவ்வளோ நாள் இது நமக்கு தெரியாமல் போயிடுச்சு. இனிமேல் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது ஒரு டம்ளர், ஒரு கேபிள் டம்ளர் இருந்துச்சு, எந்த டம்ளராக இருந்தாலும் ஓகே தான். அந்த வாஷ் பேசன், அந்த சிங்கோடைய ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு 1 டைம் நல்லா இந்த மாதிரி புஷ் பண்ணி அதோடு எடுத்து விடுங்க. அதில் உள்ள அந்த தண்ணிகள்லாம் ரொம்பவே ஈஸியாக அதில் போயிடும். நீங்களே பாருங்கள், முன்னாடி எவ்வளோ தண்ணி இருந்துச்சு, இப்போ அந்த டம்ளரை வச்சு புஷ் பண்ண உடனே டம்ளரில் அந்த தண்ணிலாம் எவ்வளோ ஈஸியாக அந்த போயிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சிங்கில் அடைக்காமல் இருக்கிறதுக்கு இது ரொம்பவே நல்ல டிப்பு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வச்சு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்லாம் இல்லை. நீங்கள் 1 டைம் வச்சுட்டிங்கனாலே அந்த தண்ணி ரொம்பவே அப்சர்வ் ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம அந்த ஹோல்ஸில் இருக்கக்கூடிய வேஸ்டேஜெல்லாம் நம்ம கையால் எடுத்து நம்ம டஸ்ட்பினில் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இருங்க, நான் வாஷ் பண்ணிட்டு காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ஈஸி, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது பாருங்கள் தண்ணி. டிப் நம்பர் 4 பார்க்கலாம். நம்ம சார்ஜ் போடுறதுக்காக செல்லை ஒரு சமயம் டேபிள் இருக்கும், இல்லை இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி டைமிங்கில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சார்ஜர் இருக்கு இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், அதில் மாஸ்க்கை மாட்டி விட்டுருங்க. நம்ம சார்ஜ் போட்டுட்டு அந்த மாஸ்க் உள்ளார நம்ம மொபைலை வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்பவே சேஃப்டியாக செக்யூராக இருக்கும், கீழே விழாது. நம்ம டேபிள் இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி இந்த ட்ரிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். டிப் நம்பர் 4 பார்க்கலாம். நம்ம பாத்ரூம்லலாம் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு டக்குன்னு அந்த மேட்டில் வைக்கும் போது கால் வலிக்கி விட்டு கீழே விழுறதுக்கான சான்ஸ் நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் டபுள் சைஸ் டேப் இருக்குது இல்லையா, அதை இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணிக்கோங்க, இல்லை 3ஆக கூட நீங்கள் கட் பண்ணி அந்த சைடில் மேலேயும் கீழே சென்டரில் நீங்கள் வச்சு ஒட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா அது ரொம்பவே ஸ்ட்ரிப்பாக அந்த டைல்ஸில் ரொம்பவே ஸ்ட்ரிப்பாக நின்றுக்கும். இப்போ நம்ம பாத்ரூம் யூஸ் பண்ணிட்டு வரோம் அப்படின்னா அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இழுத்து காட்டுறேன். அது அந்த டபுள் சைட் டேப்பு ரொம்பவே ஒட்டிக்கிட்டு நம்மளால் காலை வச்சாலுமே அது நவராது. இது ரொம்பவே சேஃபாக இருக்கும். நம்ம பெட்டுக்கு கீழே கூட நம்ம இந்த மாதிரி போட்டுக்கலாம். அதாவது மேட்ரஸோ இல்லை பெட்ஷீட்டோ அழுக்காகாமல் இருக்கும், மண்ணு கரை இல்லாமல் இருக்கும். டிப் நம்பர் 5 பார்க்கலாம். கத்திரிக்கோல் இருக்குது இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், அது ஷார்ப்னஸ் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி உப்பு இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி நல்லா உப்பை கட் பண்ணி விடுங்க கத்திரிக்கோலை வச்சு. இந்த மாதிரி நான் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா
அந்த கத்திரிக்கோல் வந்து ரொம்பவே ஷார்ப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதனால் நம்ம கத்திரிக்கோலை வச்சு தேய்க்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. உப்புக்கல் இருக்குது இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா ரொம்பவே ஷார்ப்பாயிரும். இருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் கட் பண்ணி காட்டுறேன். எவ்வளோ அழகாக கட் ஆகுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ அழகாக கட் ஆகுதுன்னு. டிப் நம்பர் 6 பார்க்கலாம். நம்ம பிஸ்கட்லாம் குழந்தைங்க சாப்பிட்டாங்க அப்படின்னா அப்படியே போட்டு போயிடுவாங்க. அது ரொம்பவே சவுத்து போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு சில்வர் பாக்ஸ் இருந்துச்சு, டப்பா இருந்துச்சுன்னா அந்த கொஞ்சமாக ஜீனி வந்து அதில் தூவி விட்டுட்டு அதுக்கு மேலே பிஸ்கட் கொட்டி கொஞ்சமாக லைட்டாக ஜீனியை நம்ம தூவி விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து சவுத்து போகாமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 15 டேஸ் ஆனாலுமே பிஸ்கட் வந்து அப்படியே புதுசு போல் இருக்கும். நமக்கு தேவைங்கும் போது நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சவுத்து போகாமல் இருக்கும். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. டிப் நம்பர் 7 பார்க்கலாம். லெமன்லாம் வந்து ரொம்பவே, அதாவது ரொம்ப நாள் ஒரு 15 டேஸ் அளவு வீணாக போகாமல் இருக்கிறதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த டிப்பு சொல்கிறேன். உங்கள் வீட்டில் எவ்வளோ லெமன் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் இருக்குது இல்லையா, அதை வந்து எடுத்து இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா 15 டேஸ் வரைக்கும் லெமன் வந்து கெட்டு போகாமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்பு வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு தேவைங்கும் போது நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். டிப் நம்பர் 8 பார்க்கலாம். நம்ம வந்து பாட்டிலில் வந்து நம்ம ஒரு சாக்ஸு, அதாவது எண்ணெய் பாட்டிலை பொறுத்தவரையும் அது என்ன தான் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சாலும் கசஞ்சு வந்துக்கிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வீட்டில் வேஸ்ட்டான சாக்ஸ் இருந்துச்சுன்னா அதை தூக்கி போடாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த எண்ணெய் பாட்டில் வந்து பிசு பிசுன்னு இல்லாமல் இருக்கும். நீங்கள் எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிவிட்டு வைக்கவும் நல்லா இருக்கும். இதே நம்ம எடுத்தோன்னா டக்குன்னு வலிக்கி விட்டுரும். இந்த டிப்ஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.